புகழ்வோம் வாருங்களே, இணையில்லா அன்பில் இணைந்திடுவோம். இறைவனை புகழ்வோம் வாருங்களே, இணையில்லா அன்பில் இணைந்திடுவோம். இந்நாளில் நம்மை அழைக்கின்றார், எல்லோரும் ஒன்றாய் கூடிடுவோம். இந்நாளில் நம்மை அழைக்கின்றார், எல்லோரும் ஒன்றாய் கூடிடுவோம். இறைவனை புகழ்வோம் வாருங்களே, இணையில்லா அன்பில் இணைந்திடுவோம். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பூவை நெடுஞ்சாலையின் துணையாளி அபயம் நாடி தவிக்கும் போது உபாயம் சொல்ல வரும் ஆரோக்கிய அன்னையின் 4ஆம் வார திருப்பலி கொண்டாட்டத்திற்கு அன்புடன் அனைவரையும் வரவேற்கின்றோம். உலகில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் கடவுளிடம் இருந்து வரும் பரிசு. இந்த பரிசு பொருள் ஒவ்வொன்றும் ஒரு செய்தியுடன் இவ்வுலகை அடைகிறது. நமக்கென அன்னையால் நிர்ணயிக்கப்பட்டுள்ள அந்த குறிக்கோளை வேறு ஒருவராலும் நிறைவேற்ற முடியாது. ஒரு தனிப்பட்ட பணிக்கென அன்னை நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். வேறு எவருக்கும் அப்பணியை கொடுக்காமல் யாரை நியமித்திருக்கிறாரோ அவருக்கென்றே அப்பணி காத்திருக்க செய்கின்றார் நம் அன்னை. புனித ஆரோக்கிய அன்னை கெபியின் முதுகெலும்பு. இவ்வாலயத்திற்காக பணி செய்யும் ஒவ்வொருவரும் இவ்வாறு அன்னையோடு நாம் நெருங்கிய தொடர்பு கொண்டுள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ளலாம். இதோ அடுத்த மாதம் நடைப்பயணம் மேற்கொள்ள நாகையின் நாயகியால் அழைக்க பெற்றோர் பலர். பாதம் நோக நடந்தாலும் பாசம் குறையாமல் நடப்பார்கள். நிலத்தில் பதிந்த காலடி தடங்கள் நீண்ட நெடிய பயணத்தின் சாட்சியாய் இருக்கும். மரியே வாழ்க என்ற அன்னையின் திருநாமம் பக்தர்களின் கால்களுக்கு உரமாய் மாறும். நம் ஒவ்வொருவரின் வாழ்க்கை பயணத்தின் வழித்துணையாய் புனித ஆரோக்கிய அன்னை இருக்கிறாள் என்ற மனமகிழ்வுடன் இத்திருப்பலியில் பங்கெடுப்போம். இன்றைய திருப்பலியானது ஸ்டான்லி வினோத் மஞ்சுளா குடும்பத்தார் நன்றி திருப்பலியாகவும், வில்சன் பெர்னாண்டோ குடும்பத்தார் நன்றி திருப்பலியாகவும், நெல்சன் மேக்சில்டா குடும்பத்தார் நன்றி திருப்பலியாகவும், தாம்சன் ரம்யா குடும்பத்தார் நன்றி திருப்பலியாகவும் ஒப்பு கொடுக்கிறார்கள். மேலுமாக மரித்த வசந்தமேரி 4ஆம் ஆண்டு நினைவு அவருடைய ஆண்மலைப்பாற்றிக்காகவும் இத்திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. நேசுமணி லீமா ரோசி குடும்பத்தில் நடந்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், மேலுமாக லூயிசா ஜார்ஜ் குடும்பத்தார் நன்றி திருப்பலியாகவும் ஒப்பு கொடுக்கிறார்கள். இத்திருப்பலி கருத்துகளோடு இணைந்து நம் ஒவ்வொருவருடைய தேவைகளையும் அன்னையின் பாதம் ஒப்பு கொடுத்து நம்பிக்கையோடு ஜெபிப்போம். அன்னையை நாடி நம்பிக்கையோடு ஜெபிப்பவர்களுக்கு நன்மை ஏதும் குறைவிடாது. அன்னையின் ஆசீர் என்றும் என்னாலும் நம்மோடு இருக்கிறது என்ற அதே நம்பிக்கையோடு தொடர்ந்து இத்திருப்பலியில் நாம் பங்கேற்போம். ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த கல்வாரி பலியை தகுதியான முறையில் ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், மனித பலவீனம் அனைத்தையும் நினைத்து பார்த்து மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடலே தவறியதால் இரக்கம் வையும்.
மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர், உலகில் பாவம் போக்குபவரே, நீரும் மீது இறங்குவீர். உலகில் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரும் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நீர் உளம் கனிந்தும் அடியார்களாகிய எங்களின் உமது அருள் கொடைகளை எந்நாளும் பெருக செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவற்றில் நாங்கள் பற்றி எறிந்து உம் கட்டளைகளை வெளிப்படனும் ஆர்வமுடன் கடைபிடிக்க செய்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிற்கு இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு செய்துள்ள உடன்படிக்கையின் ரத்தம் இதோ. விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 24, இறைவார்த்தைகள் 3-8 முடிய. அந்நாட்களில் மக்களிடம் வந்து ஆண்டவர் சொன்ன அனைத்து வார்த்தைகளையும் விதிமுறைகளையும் அறிவித்தார். மக்கள் அனைவரும் ஒரே குரலாக ஆண்டவர் கூறிய வார்த்தைகள் அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்துவோம் என்று விடையளித்தனர். மோசே ஆண்டவரின் வாக்குகள் அனைத்தையும் எழுதி வைத்தார். அதிகாலையில் அவர் எழுந்து மலையடிவாரத்தில் ஒரு பலிபீடத்தையும் இஸ்ரேலின் 12 குலங்களுக்காக 12 தூண்களையும் எழுப்பினார். அவர் இஸ்ரேல் மக்களின் இளைஞர்களை அனுப்பி வைக்க அவர்களும் ஆண்டவருக்கு எரிபலிகள் செலுத்தினர். மாடுகளை நல்லுறவு பலிகளாகவும் ஆண்டவருக்கு பலியிட்டனர். மோசே இரத்தத்தில் ஒரு பாதியை எடுத்து கலங்களில் விட்டு வைத்தார். மறுபாதியை பலிபீடத்தின் மேல் தெளித்தார். அவர் உடன்படிக்கையின் ஏட்டை எடுத்து மக்கள் காதுகளில் கேட்கும்படி வாசித்தார். அவர்கள் ஆண்டவர் கூறிய அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்தி கீழ்ப்படிந்திருப்போம் என்றனர். அப்போது மோசே இரத்தத்தை எடுத்து மக்கள் மேல் தெளித்து, இவ்வனைத்து வார்த்தைக்கும் இணங்க ஆண்டவர் உங்களோடு செய்துள்ள உடன்படிக்கையின் இரத்தம் இதோ என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர்
ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம், என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம் என்று இஸ்ராயலினத்தார் புகழட்டுமே. என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம் என்று இஸ்ராயலினத்தார் புகழட்டுமே. என்றென்றும் உள்ளது அவர் மீட்பு என்று ஆரோனின் குலத்தார் புகழட்டுமே. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம். உங்கள் உள்ளத்தில் ஊன்றப்பட்ட வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள், அதுவே உங்களை மீட்க வல்லது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 13 இறை வசனங்கள் 24 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு எடுத்துரைத்த வேறு ஓர் உவமை. விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒருவர் தம் வயலில் நல்ல விதைகளை விதைத்தார். அவருடைய ஆட்கள் தூங்கும்போது அவருடைய பகைவன் கோதுமைகளுக்கிடையே களைகளை விதைத்துவிட்டு போய்விட்டான். பயிர் வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டன. நிலக்கிழாருடைய பணியாளர்கள் அவரிடம் வந்து, ஐயா, நீர் உமது வயலில் நல்ல விதைகளை அல்லவா விதைத்தீர், அதில் களைகள் காணப்படுவது எப்படி என்று கேட்டார்கள். அதற்கு அவர், அது பகைவனுடைய வேலை என்றார். உடனே பணியாளர்கள் அவரிடம், நாங்கள் போய் அவற்றை பறித்து கொண்டு வரலாமா, உம் விருப்பம் என்ன என்று கேட்டார்கள். அவர், வேண்டாம், களைகளை பறிக்கும்போது அவற்றோடு சேர்த்து கோதுமைகளையும் நீங்கள் பிடுங்கிவிடக்கூடும். அறுவடை வரை இரண்டையும் வளரவிடுங்கள். அறுவடை நேரத்தில் அறுவடை செய்வோரிடம், முதலில் களைகளை பறித்து கொண்டு வந்து எரிப்பதற்கென்று கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமலையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்று கூறுவேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் உடைய நற்செய்தி வாசகத்தை, இறை வார்த்தையை நாம் தியானிக்கின்ற பொழுது எனக்கு நினைவுக்கு வரக்கூடிய ஒரு தமிழ் சொற்றொடர். தமிழில் ஒரு அழகான ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அரசர் அன்றே கொள்வார்
தெய்வம் நின்று கொள்ளும். இன்றைய நாளுடைய நற்செய்திக்கு மிக பொருத்தமான ஒரு பழமொழி. நற்செய்தியில் நம்ம என்ன கேட்குறோம்? நிலத்தினுடைய உரிமையாளர் கோதுமைகளை அவர் விதைக்கின்றார். ஆனால் வளர வளர அந்த கோதுமை பயிர்களோடு அவருடைய பணியாளர்கள் பார்க்கின்ற பொழுது அங்கே களைகளும் இருக்கின்றன. அப்போ உடனே அவர்கள் அந்த நிலத்தின் உரிமையாளரிடம் கேட்குறாங்க, நாங்கள் போய் உடனே அந்த களைகளை பறித்து விடுகிறோம் என்று சொல்கின்ற பொழுது அவர் கூறுகிறார், வேண்டாம், ரெண்டுமே வளரட்டும். அதை தான் இன்றைய நற்செய்தியிலே சிந்திக்கின்ற பொழுது இந்த இறை வார்த்தையானது உணர்த்தக்கூடியது அதுதான். கடவுள் நமக்காக காத்திருக்கக்கூடியவர். அதை தான் நான் சிந்திக்கின்ற பொழுது காத்திருத்தலின் அடையாளமாக கடவுள் இருப்பதை நான் பார்க்கின்றேன். ஒவ்வொரு முறையும் நாம் தவறு செய்கின்ற பொழுது கடவுள் நாம் அவரிடம் திரும்பி வர வேண்டும் என்பதற்காக அவர் நமக்கான வாழ்வை கொடுத்து நமக்காக காத்திருக்கின்றார். ஒரு முறையாக ஒரு நாத்திகர் கூட்டத்திலே, கடவுள் மீது நம்பிக்கை இல்லாதவர்களுடைய அந்த அரங்கத்திலே ஒருவர் எழுந்து கடவுளை பற்றி பல்வேறு வகையாக அவர் பேசுகிறார். கடவுள் என்பவர் கிடையாது, கடவுள் என்பவர் இருக்கிறார் என்று சொன்னால் நான் கடவுளுக்கு எதிராக பேசுவதனால என்னை உடனே அவர் தண்டிக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். ஆனால் அது எதுவுமே நடக்கலை. கடவுளுக்கு எதிராக அவர் பேசுகிறார், கடவுள் இல்லை என்று அவர் கூறுகிறார். உடனே அதன் வழியாக சென்ற ஒரு கடவுள் நம்பிக்கை உள்ள ஒரு கிறிஸ்தவர் அவரிடம் இவ்வாறு கூறுகிறார், உங்களுடைய பிள்ளை திடீரென வந்துட்டு நீங்கள் என்னுடைய அப்பா கிடையாது, நீங்கள் என்னுடைய தந்தை இல்லை அப்படி என்று சொல்லி உங்களை வெறுக்கின்ற பொழுது நீங்கள் உங்களுடைய குழந்தையை ஒதுக்கி விடுவீர்களா என்று சொன்ன பொழுது அந்த கடவுள் நம்பிக்கை இல்லாத நாத்திகர் சொல்கிறார், மாட்டேன், நான் என்னுடைய குழந்தையை ஏற்றுக்கொள்வேன், நான் வெறுக்க மாட்டேன்னு சொல்கிறார். அதே தான் இன்றைய நற்செய்தியை நாம் பார்க்கின்ற பொழுது கடவுள் நாம் தவறு செய்தாலும் பாவங்கள் குற்றங்கள் செய்தாலும் அவர் நாம் அவரிடம் திரும்பி வரும் வரை நமக்காக காத்திருக்கக்கூடியவராக இருக்கின்றார். அதை தான் இன்றைய நற்செய்தியிலே அந்த நிலத்தினுடைய உரிமையாளர் கடவுளாக இருக்கக்கூடியவர் நம்முடைய வாழ்வில் செய்யக்கூடிய நன்மை தீமைகள் அனைத்தையும் அவர் பார்த்து கொண்டிருக்கின்றார். இறுதி நாளிலே நம்முடைய நன்மைகளுக்கு ஏற்றவாறு தீமைகளுக்கு ஏற்றவாறு நமக்கான விண்ணக வாழ்வை அவர் நமக்கு நிறைவு செய்கின்றார். அத்தகைய ஒரு நம்பிக்கையோடு நாம் தொடர்ந்து இறைவனிடம் ஜெபிப்போம். இறைவன் நம்முடைய வாழ்வினுடைய நன்மைகளை பார்த்து நம்முடைய வாழ்வினுடைய அனைத்து நலன்களை கொடுக்க நம்பிக்கையோடு ஜெபிப்போம். இந்த காணிக்கை பவனியிலே நாம் நம்மையே காணிக்கையாக்குவோம். என்றும் மாறா பேரன்பு கொண்ட எம் இறைவா, எம் திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் இருபால் துறவியர்கள் ஆகியோரையும் அன்பும் புனிதமும் நிறைந்த தூய ஆவியாரின் ஆலயமாகவும் தீமை செய்வோரை அன்பால் அரவணைத்து அன்பின் பாதையில் வழி நடத்தி செல்லவும் அவர்களுக்கு தேவையான உடல் உள்ள சுகத்தை தந்து அவர்களின் பணி சிறந்து விளங்கிடவும் தேவையான இறைஞானத்தை தந்தருள வேண்டும் என்று புனித ஆரோக்கிய அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பிற்கு இலக்கமான எம் இறைவா, புனித வெரோனிக்கால் அன்பிய மக்களாகிய நாங்கள் அனைவரும் ஒற்றுமையின் ஆலயம் என்பதை ஒருபோதும் மறக்காமல் இருக்கவும் இவ் அன்பியத்தின் தூய்மை ஒருபோதும் கெடாமல் பாதுகாத்து பகைமையை வேறறுத்து அன்பை வளர்த்திடும் ஒரு குட்டி திருச்சபையாகவும் அன்பின் இல்லமாகவும் நன்மைகளின் ஊற்றாகவும் மாறிட தேவையான அருளை பொழுதிட வேண்டும் என்று புனித ஆரோக்கிய அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். முதியவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு சுதந்திரம் இழந்து அகதிகளாக இருக்கிறார்கள். அவர்கள் படும் வேதனைகளை நீர் அறிவீர். அவர்களின் வாழ்வு துலங்கவும் ஊதியம் இல்லாத வேலைக்காரர்களாக அவர்களை பயன்படுத்தும் அவலநிலை மாறி அமைதியோடும் நிம்மதியோடும் திரு இல்லம் வந்து சேர தேவையான அருளை புரிய வேண்டும் என்று புனித ஆரோக்கிய அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உம் அன்னையே எம் அன்னையாக தந்தையும் இறைவா, வருகின்ற மாதத்தில் நடைபயணம் மேற்கொள்ள இருக்கும் அன்னையின் பக்தர்களை நினைவு கூறுகின்றோம். அவர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து அவர்களின் வழி பயணத்தில் எந்த ஒரு தங்கு தடையுமின்றி அவர்களின் குறிக்கோளை அடைந்து புனித ஆரோக்கிய அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நாள் வருந்துவோரை
ஆரோக்கிய அன்னையினுடைய பரிந்துரையோடு அவர்களை குணமாக்கி அவர்கள் அனைவருக்குமான பூரண சுகத்தை கொடுத்தருளும். தொடர்ந்து எங்களுடைய உள்ளங்களின் ஆழத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜெபங்களையும் மன்றாட்டுகளையும் அன்னையினுடைய பரிந்துரையோடு நாங்கள் ஜெபிக்கின்ற பொழுது அவை அனைத்தையும் நீர் நிறைவேற்றுவீர் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து எங்களுடைய அன்னையினுடைய ஆசிரும் பரிந்துரையும் எங்களுக்கு நிறைவாக கிடைக்க எங்களுடைய விண்ணப்பங்கள் அனைத்தும் கனிவோடு ஏற்றுக்கொள்ள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமென். வசந்தம் மறுத்தா காற்றிலும் வாழ்வே, வான்மழை நின்றா ஊற்றிலும் உயிரே. வசந்தம் மறுத்தா காற்றிலும் வாழ்வே, வான்மழை நின்றா ஊற்றிலும் உயிரே. செல்வங்கள் மறுத்தால் ஏழ்மையில் வாழ்வேன், செல்வங்கள் மறுத்தால் ஏழ்மையில் வாழ்வேன். இயேசுவே நீ இன்றி நான் எங்கு செல்வேன்? மனம் தரும் மலரில் மகிழ்ந்திடும் இறைவா, என் மனம் ஏற்க தயக்கமோ, நான் காகித பூ என்ற வருத்தமோ. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமான பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் புரட்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் மது கையின்றி பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, பழைய ஏற்பாட்டு பல்வேறு பலிகள் உம் திருமகனின் நிறைவான ஒரே பலியில் முழுமை பெற செய்தீர். ஆபேலின் காணிக்கைகள் மீது ஆசி வழங்கி புனிதப்படுத்தியது போல உமது மாட்சியின் மேன்மைக்காக இறைப்பற்றுள்ள உம் அடியார்கள் ஒவ்வொருவரும் செலுத்தும் பலியை ஏற்று அது அனைவரின் மீட்கும் பயன்பட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம், நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெல்ல தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெற அருள்கின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் ஒரே குரலில் நாங்கள் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஒசானா. ஆண்டவரின் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஒசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்திய காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. ஆண்டவர் இயேசு பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் இன்றைய நாள் திருப்பலியை நன்றியாக ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்ற குடும்பங்களோடும் பல்வேறு கருத்துகளோடும் மன்றாட்டுகளோடும் கூடியிருக்கக்கூடிய எங்களோடும் எங்கள் குடும்பங்களோடும் சிறப்பாக அன்னையின் மீது கொண்ட நம்பிக்கையோடு அவருடைய அன்பில் இணைந்திருக்கக்கூடிய அவருடைய அன்பு பிள்ளைகள் பக்தர்கள் ஒவ்வொருவரையும் அவருடைய ஜெபங்களையும் கனிவோடு ஏற்றருளும். அவருடைய அந்த பாத யாத்திரையின் போது உம்மை நோக்கி வருகின்ற பொழுது அவர்களுக்கு நீதாமே பாதுகாப்பாக துணையாக இருந்து அவருடைய விண்ணப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றியருள் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தீழ்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இன்று நாங்கள் நினைவு கூர்ந்த ஆன்மாக்களையும் எங்களுடைய குடும்பங்களிலே மரித்த எங்களுடைய பெற்றோர்கள், உடன் பிறந்தவர்கள், நண்பர்கள், உறவினர்கள், யாரும் நினையாத ஆன்மாக்கள், மாசில்லா குழந்தைகள், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் முகோந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த இறை வேண்டலை ஒரே குடும்பமாக ஒரே கடவுளின் அன்பு பிள்ளைகளாக இணைந்து நம்பிக்கையோடு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் இம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திரு உள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அன்பும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். நாம் செய்த தவறுகள் பாவங்களை குறைத்து மனமாறி திரும்பி அவரை நோக்கி தந்தையை நோக்கி வரும் வரை நமக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய இறைவன். இச்செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள். இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள். இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளையே. வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளையே. இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள். இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். பாலை நிலத்திலே பசியை போக்கவே மண்ணில் வந்தது மன்னா உணவு. பாலை நிலத்திலே பசியை போக்கவே மண்ணில் வந்தது மன்னா உணவு. இங்கு வாடும் மக்களின் துயரை போக்கவே தேடி வந்தது இந்த தெய்வீக உணவு. வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளையே. வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளையே. இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள். இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள். இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளையே. வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளையே. இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள். இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்த உம் மக்களுடன் கனிவாய் எந்நாளும் தங்கியிருக்க உம்மை வேண்டுகிறோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்னையின் ஆசிரை பெற்றவர்களாக சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. சதா சகாய மதா
மதுரமான திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாயின் மாசற்ற திரு இருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திரு குடும்பத்தின் பாதுகாவலரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நமது பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித தேவ சகாயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர் புனிதைகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி, இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய திருப்பலி சிறப்பாக நடைபெற்ற. ஒரு மழை இருந்தாலும் அதை வந்து கடவுள் காப்பாற்றினார். அன்னைக்கு தான் காப்பாற்றினாங்க. எவ்வளோ மழை வந்தாலும் அதுக்கு முதல்ல அன்னைக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா எத்தனையோ அற்புதங்கள் செஞ்சுருக்காங்க. இந்த பாத யாத்திரை குழுவுக்காக இந்த எதிர்நோக்கி இப்போ வந்து எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த நேரத்தில் எத்தனையோ பக்தர்கள் அதன் மூலமாக இந்த அற்புதத்தை நமக்கு காட்டுறாங்க. ஒன்று. ரெண்டாவது, நம்மளுடைய பங்குத்தந்தை வந்து திருப்பலியை நமக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்க அவர்களுக்கு நன்றி. மற்றும் இணை பங்குத்தந்தை, உதவி பங்குத்தந்தை டேவிட் அவர்களுக்கும், அருட்சகோதரர் தேவா அவர்களுக்கும் நன்றிகள். அடுத்து வந்து நம்மளுடைய அன்பியம், வெரோனிக்கல் அன்பியம் மற்றும் மரியக்குருட்டி அன்பியம் மக்களுக்கு நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த திருப்பலி இன்னும் அதிகமாக மக்கள் வரணும், அதுதான் முக்கியம். கம்மியாக இருக்காங்க. ஃபாதர் வந்தோடனே என்கிட்ட கேட்டார், என்ன ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அதிக மக்கள் நம்ம வரணும். அந்த என்ன சொல்றது, இவ்வளவோ ஏற்பாடுகள்லாம் பண்றோம், பங்குத்தந்தை நமக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னா நம்ம வந்து அடுத்தடுத்து முயற்சிகள் பெருசா இருக்கணும். அதுதான் ஒண்ணு. ஏன்னா கொயர்லாம் சிறப்பா அவங்க வந்து அவங்க வேலையை விட்டுட்டு வந்து அவங்க வந்திருக்கிறாங்க. அதனால இன்னும் சிறப்பா நடக்கணும். இன்னும் நம்மளுடைய இந்த ஆரோக்கியானுடைய கெபி, ஏன்னா இது எத்தனையோ சாட்சிகள் வராங்க போறாங்க இந்த இடத்துல. அவங்கள வந்து மனமகிழ்ந்து போறாங்க. இப்போ சென்ற மாதம் கூட ஒருத்தர் வந்து சேலத்துல இருந்து ஒருத்தர் வந்துட்டு அப்படியே வந்து மெய் மருந்து இங்க வந்து பூசையில வந்து உட்காந்துட்டு போனாங்க. அதனால எவ்வளவோ அற்புதங்கள் நடந்துட்டு இருக்கும்போது நாம இங்கே இருக்கிறோம்ல, அது வந்து நம்ம சிறப்பா வந்து அன்னைக்கு நம்ம மகிழ்ச்சியை கொடுக்கணும். நன்றி. அன்னை சொன்னது உண்மை. வரும்போது அன்னை கேட்டார், யூடியூப்ல போறதுக்காக இன்னைக்கு என்ன தீம் அப்படின்னு சொல்லி கேட்டார். தீமா, சரி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது தான் சொல்லிட்டு வந்தேன். என்ன தீம் சொன்னேன்? காத்திருத்தலின் அடையாளம் நம் கடவுள். அதான் சொன்னேன். அதே தான் வந்து பார்த்த உடனே ஒரு 4 சேர் தான் உட்காந்துருந்தாங்க. அப்படியே எல்லா சேரும் எம்டியா இருந்துச்சு. அதான் சொன்னேன், இதுதான் நம்முடைய காத்திருத்தலின் அடையாளம். கண்டிப்பா வருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. அதே போல திருப்பலியுடைய நிறைவில் பார்க்கும்போது எல்லா சேரும் இருந்துச்சு. பட் இதை நான் எப்போ விரும்பணும் அப்படின்னு சொன்னா திருப்பலிக்கு முன்னாடியே வரணும். அன்னையினுடைய சிறப்பு அப்படின்னு சொல்லும்போது என்ன, அன்னை நமக்கு விட்டு சென்ற ஒரு முக்கியமான ஒரு ஆசீர்வாதம் சொன்னா திரு ஜப மாலை. அந்த திரு ஜப மாலை திருப்பலிக்கு முன்பாக இணைந்து ஜெபிக்கும் போது இன்னும் நிறைவான ஆசீர்வாதம் அன்னையின் வழியாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால கொஞ்சம் முன்கூட்டியே வந்து ஒரு தயாரிப்போடு அந்த திரு ஜபமாலையை ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் வந்து பூசை வைக்கும்போது எனக்கு ஒரு பயம் இருந்துட்டே இருந்துச்சு. ஆனால் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, கண்டிப்பா பூசை முடிகிற வரைக்கும் மழை வராது. கண்டிப்பா முடிச்சு நம்ம எல்லாம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நல்ல ஒரு மழை கண்டிப்பா வரும். அந்த நம்பிக்கையோடு நாம் தொடர்ந்து அன்னையை நோக்கி ஜெபிப்போம். அன்னை சொன்னார், பாத யாத்திரை, அந்த பாத யாத்திரை நடந்து போறவங்களுக்காக ஜெபிக்கணும். எனக்கு நீண்ட ஆண்டுகளாக ஒரு ஆசை, நானும் வேளாங்கண்ணி நடந்து போகணும். அது நான் எப்போ செஞ்சேன் அப்படின்னு சொன்னால் 13 ஆண்டுகளாக நான் வந்து ஃபாரிக் படிச்சுட்டு இருந்தேன். எங்களுக்கு வந்து ஒரு வாரம் அப்படிலாம் நடந்து போகிறதுக்கு லீவு கொடுக்க மாட்டான். நான் என்னுடைய திருத்தொண்டர் பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த பங்குலேருந்து நடந்து போனான். அதுதான் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பாக எனக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு. முதல் முறை அவ்வளவு தூரம் நான் நடந்து போனது, கடைசியாக நடந்து போனது நான் தான். எல்லாம் முன்னாடி போயிட்டு அந்த பழைய கோயிலுடைய பின்பு ஒரு சின்ன கேட் இருக்கும், அதை இரவு நேரத்தில் அவங்க பூட்டிடுவாங்க. எனக்கு முன்னாடி எங்கள் பங்கை சார்ந்த யூத் எல்லாம் போயிட்டு வெயிட் பண்ணுங்க, ஒரு ஃபாதர் நடந்து வந்துட்டு இருக்காரு, அவர் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணி எனக்காக அழைத்து சென்றார். அன்னையை நோக்கி நாம் பயணிக்கின்ற பொழுது அன்னையுடைய ஆசீர்வாதம், அவருடைய பரிந்துரை நமக்கு எந்நாளும் உண்டு. அதே நம்பிக்கையோடு அன்னையுடைய பக்தர்களாக, அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளாக நாம் நம்பிக்கையோடு இணைந்து ஜெபிப்போம். அன்னையுடைய ஆசிரியை பெறுவோம். மரியே வாழ்க, மரியே போற்றி. அப்புறம் என்னன்னா, இன்றைய சிற்றுண்டி வந்து செங்கல்பட்டுலேருந்து அவங்களுடைய நன்றியின் காணிக்கையாக வந்து ஒரு செல்வின்றவங்க கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து மாதா செஞ்ச அற்புதம்.
மற்றும் நம்முடைய கெபிய ஆரோக்கிய அன்னை கெபிய அண்ணன் தேவதாஸ் அண்ணனுடைய குடும்பத்தார் வந்து தினந்தோறும் பாதுகாத்து அவங்களுடைய பணிகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. டெய்லி அதை பராமரிப்பு பணி. அவர்களுக்காகவும் நன்றி மற்றும் இங்கு உள்ளவர் அனைவருக்கும் நன்றி.